நூற்றாண்டின் ஏற்றமிகு ஆளுமைகள் என்கிற வரிசையில் பன்னூலாசிரியர் அல்லமா இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி பல்வேறு செய்திகளை கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவர்களின் பெயர் காரணம், அவர்களின் பாரம்பரியம், அவர்களின் கல்வி, அவர்களிடத்திலே காணப்பட்ட நற்குணங்கள், சர்ச்சைக்குரிய பல்வேறு விஷயங்கள், அவர்கள் சிறை சென்றதற்கான காரணங்கள், அது குறித்த மசாலாக்கள், அவர்கள் சிறையில் இருந்த நாட்கள், இவைகளை பற்றியெல்லாம் சொன்னோம். அல்லமா இப்னுல் கையிம் அவர்கள் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவராக அவர்களும் அவர்களுடைய குடும்ப பாரம்பரியமும் அறியப்பட்டாலும், ஒரு கட்டத்தில் இப்னு தைமியா அவர்களுடைய தொடர்பிற்கு பின்னால் இவர்கள் மதுஹபை பின்பற்றுகிற முகல்லித் என்கிற நிலையில இருந்து தனி ஆய்வாளர் என்கிற முஜ்தஹிதுல் முத்லக் என்கிற நிலைக்கு இவர்கள் போய்விட்டார்கள் என்று எழுதுகிறார்கள். மதுஹபை பின்பற்றுபவர் அந்த மதுஹபை சார்ந்துதான் செயல்பட வேண்டும், கருத்து கூற வேண்டும், எழுத வேண்டும், ஃபத்வா கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு கட்டத்தில் வரை ஹம்பலி மதுஹபை சார்ந்திருந்த இவர்களுடைய வாழ்க்கையின் 40 வயதிற்கு பின்னால் இவர்கள் ஆய்வுகளை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள். அப்போது ஹம்பலி மதுஹபுக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை கூறும் சூழல் ஏற்பட்டது. இதனால் தான் இவர்களை சில பேர் 40ற்கு முந்தைய இவர்களுடைய கருத்துக்களை பார்த்தவர்கள் இன்னஹு முகல்லிதும் பில் மதுஹபில் ஹம்பலி, இவர் ஹம்பலி மதுஹபை பின்பற்றியவர் என்று எழுதுகிறார்கள். இன்னும் சில பேர் முஜ்தஹிதுன் ஃபில் மதுஹபி அவ் முஜ்தஹிதுன் முத்லக், இவர் தனியாக ஆய்வாளர், இவர் ஹம்பலி மதுஹபை பின்பற்றவில்லை என்று 40ற்கு பின்னாலே உள்ள இவர்களின் ஃபத்வாக்களையும் கருத்துக்களையும் இவர்களின் எழுத்துக்களையும் பார்த்தவர்கள் அப்படி கூறினார்கள். எனவே ஒரு கட்டத்தில் இவர்கள் ஹம்பலி மதுஹபை விட்டுவிட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். போதாக்குறைக்கு இவர்கள் அன்றைய காலத்திலே வாழ்ந்த சூஃபியாக்களை குறித்து ஆரம்பத்தில் நிறைய சர்ச்சை கருத்துக்களை கூறினார்கள். இதனாலேயே பொதுமக்களின் எதிர்ப்புக்கு ஆளானார்கள். எனினும் நாம் கடந்த வாரத்திலும் லேசாக சுட்டி காட்டினோம், அவர்களினுடைய ஜீவிய காலத்தின் கடைசி பகுதியில் சிறையில் இருந்த நாட்களில் அவர்கள் தசவுஃபை விளங்கினார்கள், தசவுஃப் குறித்து நல்ல அபிப்பிராயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்ற காரணத்தால் தான் இப்னு தைமியா அளவுக்கு இவர்களை சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் இகழுவதில்லை, அந்த அளவிற்கு திட்டுவதில்லை. ஆனால் ஆரம்பத்தில் இவர்களே சூஃபியாக்களை பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் கூறியவர்கள் தான். ஒரு இடத்துல இவர்கள் எழுதுகிறார்கள், சூஃபியாக்கள் என்பது 3 வகை. சூஃபியத்துல் ஹகாயிக் என்று ஒரு வகை, உண்மையான சூஃபிகள். அவர்கள் உலக பற்றை துறந்தவர்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னத்துகளை எல்லாம் அடிபெறலாது பின்பற்றுபவர்கள். வஹுமுஸ் ஸுஹாது வல் முத்தபிஊன லி சுன்னத்தின் நபியி, இதுதான் உண்மையான சூஃபி. 2வது வகை எழுதுகிறார்கள் சூஃபியத்துல் அர்ஸாக், ரிஸ்குகள் கிடைப்பதற்கான சூஃபிகள் அப்படின்னு கொஞ்சம் நக்கல் துணிக்கிற பாணியிலே அந்த தலைப்பு போட்டுவிட்டு தசவுஃப் என்கிற ஆன்மீகத்தை சம்பாதிக்கிற தடமாக பயன்படுத்தி கொள்ளுகிற சூஃபிகள், அவர்களும் சூஃபிகள் என்கிற பெயரில் உலா வருகிறார்கள் என்று எழுதுகிறார்கள். 3வது சூஃபியத்துர் ரஸ்ம், உண்மையான சூஃபியும் இல்லை, சம்பாத்தியத்துக்காக தசவுஃபை பயன்படுத்துறவங்களும் இல்லை. இது 3வது என்னன்னா, தோற்றத்திலும் ஆடையிலும் உருவ அமைப்பிலும் சூஃபிகளை போன்று நடமாடக்கூடியவர்கள். அவங்களுக்கும் தசவுஃபுக்கும் சம்பந்தம் இல்லை, தசவுஃபை சரியாக பின்பற்றுபவர்களும் அல்ல. ஆனா சூஃபிகள் போன்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியது, சூஃபிகள் பேசுற மாதிரி பேச வேண்டியது, சூஃபிகள் கட்டக்கூடிய தலைப்பாகையை கட்டிக்க வேண்டியது, உருவ அமைப்பிலும் தோற்றத்திலும் மட்டுமே சூஃபிகள் என்று 3 வகைப்படுத்தி சூஃபிகளை இவர்கள் எழுதிய போது, இல்லை சாடிய போது, கொஞ்சம் கடுமையான கொந்தளிப்புகள் தசவுஃப் உலகத்திலே ஏற்பட்டது. ஆனால் ஒரு வகையில இவர்கள் சொல்லுகிற கருத்தை நியாயம் என்று பல சூஃபிகள் ஏற்கிறார்கள். சூஃபிகள் இப்படி 2-3 விதம் இருப்பது உண்மைதான் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். மொத்தத்தில் அல்லமா இப்னுல் கையிம் தங்களின் கருத்துக்களால், எழுத்துக்களால், பேச்சுக்களால், பாடம் நடத்துகிற தோரணையால்
உலகத்தினுடைய கவனத்தை 8 திக்களும் கவர்ந்து இழுத்தார்கள். எந்த அளவுக்குன்னா திமிஷ்கில உட்கார்ந்து பாடம் நடத்துகிற இப்னுல் கையும் ரஹிமகுல்லா மதீனாவின் மூலையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எங்கோ ஒரு கோடியில் இருக்கிற இந்தியாவின் கடைக்கோடியில இருக்கக்கூடிய இடங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். இந்தியாவில இப்னுல் கையுமுடைய கருத்துக்களால் மிகவும் ஈர்க்கப்பட்ட பெருமக்களில் அல்லாமா ஷாவலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹிமகுல்லா, மதினாவிலே பாடம் நடத்துகிற பாக்கியம் பெற்ற ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்கிற உயர்ந்த கிதாபினுடைய ஆசிரியர் ஷாவலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி போன்றவர்கள் இவர் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள். இந்தியாவிலே இருந்து நவாப் சித்திக் ஹசன் கான் என்று சொல்லி அவரும் நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார். இவர்களெல்லாம் கடுமையாக இப்னுல் கையிமுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள். நிறைய பேர் இவரை புகழ்ந்திருக்காங்க. மறுபக்கம் சில விஷயங்களை மூடி மறைக்காமல் நெளிவு சுழிவு இன்றி உரத்து சொல்ல முன்வருகிற போது எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியது வரும். அதிலும் குறிப்பாக சில நல்லோர்களை வம்புக்கு இழுத்தா கண்டிப்பா மாட்டிக்கணும். இவரை புகழ்ந்தவர்களும் நிறைய பேர். குறிப்பாக சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹிமகுல்லா அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். நிறைய புகழ்ந்திருக்கிறார்கள் இவர்களை பற்றி. ஜெரி உல் ஜினான், பயங்கரமான துணிவுக்கு சொந்தக்காரர் என்று எழுதுகிறார்கள். வாசிஉல் இல்ம், விசாலமான கல்வி ஞானம் உடையவர் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆரிஃபும் பில் ஹிலாஃபி வ மதாஹிப் ஸலஃப், முன்னோர்களின் மதுஹபுகளையும் அவர்களினுடைய பாதைகளையும் கருத்துக்களையும் மதுஹபுகளையும் சரியாக புரிந்தவர் என்றெல்லாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் இவர்களுக்கு புகழாலும் சூட்டுகிறார்கள். இவங்களுடைய மாணவர்கள் உஸ்தாதை பத்தி எப்பவும் புகழ்ந்து சொல்லுவாங்கல்ல. இவங்களுடைய மாணவர் ஒருத்தர் தான் அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமகுல்லா. இப்னு ரஜப் என்ன எழுதுறாங்க தெரியுமா? கொஞ்சம் உச்சகட்டமா இருக்கலாம், கருத்தளவில் அது நியாயம் என்கிறார்கள். என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், வேற யாரும் இல்லை உலகத்துல. யாரா இருந்தாலும் தவறு செய்வாங்க, லேசா சின்ன சின்ன தவறாவது. நபிமார்கள் தான் மஅசூம்கள். நான் இப்னுல் கையிமை பார்க்கிறேன், அவர் மஅசூம் அல்ல என்றாலும் மஅசூமுக்கு உள்ள உருவத்தில் நான் ஒருவரை பார்த்ததாக சொல்ல வேண்டுமானால் என்னுடைய உஸ்தாத் இப்னுல் கையிமை சொல்ல வேண்டும் என்று எழுதுகிறார்கள் இப்னு ரஜப் அல் ஹம்பலி. அவர் மறுக்கல, நபிமார்கள் மட்டும்தான் மஅசூம்கள். ஆனால் மஅசூமினுடைய அர்த்தத்தில் நீ யாரையாவது பார்த்திருக்கிறாயா என்று என்னை கேட்டால் நிச்சயமாக நான் இப்னுல் கையிமை சொல்லுவேன் என்று எழுதுகிறார்கள். இதுவெல்லாம் புகழாரங்கள். மறுபக்கம் இப்னுல் கையிம் அவர்களை கடுமையாக விமர்சித்தவர்கள் நிறைய பேர். குறிப்பாக திமிஷ்கில் அன்றைக்கு ஷாஃபி மதுஹபினுடைய காதியாக இருந்த, நீதிபதியாக இருந்த அல்லாமா தகியுத்தீன் சுபுகி ரஹிமகுல்லா, இந்த 3 தலாக்கு கொடுத்தா 1 தலாக்கு தான் நிகழும்னு ஒரு மசலா கடந்த வாரம் விவரமா சொன்னோம். அந்த மசலாவில் இந்த ஷாஃபி மதுஹபை சார்ந்த காசி தகியுத்தீன் சுபுகி மிக கடுமையான வார்த்தைகளை இப்னுல் கையிமுக்கு எதிராக பிரயோகித்தார். இப்னுல் கையிம் எழுதிய ஒரு நூல் நூனியா, அதாவது நூன்லேயே முடியக்கூடிய கவிதைகள்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி நூனியத்தை இப்னுல் கையிம் அதற்கு ரத்தாக மறுப்பாக பெரிய நூல் தகியுத்தீன் சுபுக்கி எழுதினதுல ஒரு கட்டத்துல எந்த அளவுக்குன்னா இன்னஹு கஃபர வ ஸந்தக, இப்னுல் கையிம் முனாஃபிக் என்ற அளவுக்கு எழுதியிருக்கிறார். இப்னுல் கையிம் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர், இன்னஹு ஹாரிஜுன் அனில் இஸ்லாம் அப்படிங்கிற அளவுக்கு எழுதியிருக்கார். இதெல்லாம் இப்னுல் கையிமை திட்டியவர்கள், அவருக்கு எதிராக களமாடியவர்கள், கருத்து சொன்னவர்கள். இப்னு ஹஜர் ஹைதமின்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, ரஹிமஹுல்லா, நிறைய நூல்களை எழுதி தந்தவர். அவங்க கடுமையான எதிரி இப்னுல் கையிமுக்கு. எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, உலக மக்களே உங்களை எல்லாம் எச்சரிக்கிறேன், இப்னு தைமியாவுக்கும் அவருடைய மாணவரான இப்னுல் கையிமும் பேசுகிற போது காதை மட்டும் கொடுத்து விடாதீர்கள், காதை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துடாதீங்க. காரணம், இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, மிம்மன் இத்தகத இலாஹு ஹவாஹு வ அதல்லஹு அல்லாஹு அலா இல்மின். இவங்க யாருன்னா மனோ இச்சையை ரப்பாக ஆக்கி கொண்டவர்கள். இவர்கள் உண்மையான ரப்பு சொல்றபடி இவங்க நடக்கல, இவங்க அறிவு சொல்றபடி நடப்பாங்க. கல்வி இருக்கவே இறைவன் சில பேரை வழிகெடுப்பான் அல்லவா, இவங்க அந்த லிஸ்ட்னு எழுதிட்டாங்க அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹ். பின்னோர்களில் அஷாயிராக்கள், அஷாரியை சார்ந்தவர்கள், கொள்கை நிலைப்பாட்டை சார்ந்த நிறைய உலமாக்கள், அப்துல்லா ஹதை போன்றவர்கள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அல் மகாலாத்து சனியா
ஃபி கஷ்ஃபி தலாலாத்தி அஹ்மத் இப்னு தைமியா என்னொரு நூலை எழுதி இவங்க என்னென்னவெல்லாம் முன்னோர்களுக்கு மாற்றமாக இவர்களின் அறிவு சொல்வதிலே இவர்கள் தடம் புரண்டார்கள் என்பதை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஹைர், நாம் கடந்த போன தொடரிலும் சரி இந்த தொடரிலும் சரி இப்னுல் கய்யிம் அவர்களினுடைய அபாரமான ஆற்றலையும் பேசியிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் அவர் பெரும்பான்மை உலமாக்களுக்கும் சுன்னத் வல் ஜமாத்திற்கும் மாற்றமாக பேசிய பேச்சுக்களை, அதனுடைய சாரத்தை, அதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட பின்விளைவுகளை எல்லாம் பார்த்தோம். அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அல்லாமா இப்னுல் கய்யிம் அவர்களை வைத்து எக்கச்சக்கமாக எழுத வைத்து விட்டான். வாழ்ந்தது என்னவோ 60 ஆண்டு. பெரும் பெரும் கிதாபுகள் 98 கிதாபுகளை வரிசைப்படுத்துகிறார்கள். அல்லாமா இப்னுல் கய்யிம் கைப்பட எழுதிய கிதாபுகள், உலக பிரபலமான கிதாபுகள் எல்லாம் அதுல உண்டு. ரூஹ்னு ஒரு கிதாப் ரூஹ் இப்னுல் கய்யிம், அபாரமான கிதாப். நீங்கள் ஆன்மீகத்தை புரிய வேண்டும், ஆன்மாவை புரிய வேண்டும், நப்சை புரிய வேண்டும், அறிவை புரிய வேண்டும், இதெல்லாம் அவங்க கிதாப். ஜாதுல் முசாஃபரின் ஒரு கிதாப், அரபிக் கல்லூரிகளில் நிறைய தொடர்புடைய உலமாக்களின் வாசிப்பிலே எப்போதும் இருக்கிற ஒரு கிதாப் ஜாதுல் மஆத் ஃபி ஹதி கைரில் இபாத். நிஸ்வான் மதரசாக்கள் உட்பட பல்வேறு மதரசாக்களில் அது பாடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜாதுல் மஆத் ஃபி ஹதி கைரில் இபாத். அதாவது ரசூலுல்லாவுடைய வரலாறு இப்படி சுவை சொட்ட ஒருவரால் தர முடியும் என்பதற்கு அந்த கிதாப் ஒரு உதாரணம். நிறைய கிதாபுகள் இப்படி இப்னுல் கய்யிமினுடைய வாழ்க்கையினுடைய தொகுப்பாக அவர்கள் எழுதிய கருத்துக்களினுடைய ஒட்டுமொத்த கோவையாக உசூலிலே அவர்கள் எழுதிய கிதாப் இஅலாமுல் முவக்கிஈன் அன் ரப்பில் ஆலமீன். இப்னுல் கய்யிம்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் இந்த கிதாப் தான் ஞாபகத்துக்கு வந்துடும். நோயாளிக்கு மருந்து, ஆரோக்கியம், ஷிஃபா உல் அலீல் அப்படின்னு ஒரு கிதாப். முழுக்க கதா கதரை பத்தி, விதியை பற்றி. விதியில எப்பவுமே குழம்பிடுவோம். ஏன் கெட்டதெல்லாம் நடக்குது? ஒரு திருடன் சொல்லுவான், நான் திருடுறதே அல்லாஹ் சொன்னதுனால தான். ஒரு தப்பு செய்யறவன், கொலை செய்யறவன் சொல்லுவான், அல்லாஹ் எழுதுனதுனால தான் நடந்துச்சு. விதியை தவறாக புரிபவர்களுக்கு இப்னுல் கய்யிமுடைய கிதாப் ஒரு அற்புதமான தொகுப்பு. இப்படி அதாவது 98 கிதாப் இல்லைன்னாலும் அவர் எழுதுனதுல ஒரு 5-6 கிதாபையாவது உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும். வேகமாக காலரா திமிஷ்கை ஒட்டி உள்ள பகுதிகளிலே பரவிய போது காலராவை பத்தி ஒரு தனியா கிதாப் எழுதினாங்க. பிளாக் நோய் பத்தி, காவல்ராவை பத்தி. அத்தாழுன்னு அந்த கிதாபுக்கு பேர், காலரானே பேர். சின்ன இதுல இல்லாம கிதாப் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் கை வச்சிருக்காரு. பெரிய தொகுப்பு. திப்ப நபவியை பற்றி தனி தொகுப்பு உண்டு. எந்த பழம், எந்த வேறு, எந்த தாவரம், எந்த காய், எந்த கனி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இது என்னன்னு சொல்லி தேனில தொடங்கி சுரக்காய் வரைக்கும் எல்லாத்திலும் உள்ள மருத்துவம் பூரா திப்ப நபவியில அலசப்பட்டிருக்கிறது. அல்லாம இப்னுல் கய்யிமுடைய கிதாப். குர்ஆனை கூறு போட்டு, அதாவது பங்கு பிரித்து அதில் உள்ள குர்ஆனின் உள்ளடக்கத்தை கொட்டுகிற கிதாப் அத்திபியான் ஃபி அக்ஸாமில் குர்ஆன். இதெல்லாம் என்ன சொல்றது, மைல் கற்கள்னு சொல்றமல்ல, டர்னிங் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றமல்ல, அந்த மாதிரி உள்ள கிதாபுகள். அத்துஹஃபத்துல் மக்கியான்னு ஒரு கிதாப், மக்கா சார்ந்து எழுதப்பட்டது. துஹஃபத்துல் மௌரூத் ஃபி அஹ்காமில் மௌலூத் என்று பிறந்த குழந்தையின் பல்வேறு சட்டங்களை சொல்லக்கூடிய தனியா ஒரு நூல். மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததான்னு தனியா கிதாப் எழுதியிருக்காங்க. தஃதீலு மக்கத்த அலல் மதீனா அப்படின்னு கிதாபுக்கு பேர். எக்கச்சக்கமாக எழுதுவார்கள். பேச்சோட வந்துட்டதுனால சொல்றேன். அதுல ஒரு செய்தி என்ன தெரியுமா? மிக அதிகமான ஆதாரங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மதீனாவை விட மக்கா தான் சிறந்தது. மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா? மதீனாவை விட மக்கா சிறந்தது. ஆனால் எழுதிவிட்டு கடைசி முடிவுரை என்ன தெரியுமா? அகில உலகத்தில் மதீனாவை விடவும் மக்கா தான் சிறந்தது என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிற ரவுதா இருக்கிறது அல்லவா, அது மக்காவை விட சிறந்தது. மதீனா ஒட்டுமொத்தமா பார்த்தா மதீனாவை விட மக்கா சிறந்தது. ஆனால் அந்த மக்காவை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயிர் கொள்ளுகிற இடம், நாமெல்லாம் ரவுதத்துல் ஜன்னா என்று சொல்லுகிறோமே, அந்த இடம் மக்காவை விட சிறந்தது. உம்மத்திற்கு சில விஷயங்கள் நுட்பமானவற்றை தங்களின் எழுத்தில் அடையாளப்படுத்தியவர் அல்லாமா இப்னுல் கய்யிம்.
பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல எழுதியிருக்காருன்னு இல்லை, சின்ன சின்னதா, அதாவது இளம் சிறார்கள் இளம் பருவத்தினருக்கு இளவல்களுக்கெல்லாம் புரியும் வண்ணம் நஹ்வுடைய சட்டங்களை கூட அல் காஃபியத்து ஷாஃபியா ஃபின் நஹ்வ் என்று சொல்லி அரபு இலக்கண சட்டங்களை எழுதியிருக்கிறார்கள். நோயும் சொல்லி நோய்க்கு மருந்தும் சொல்லி அத்தாவு அத்தவாவுன்னு ஒரு கிதாப், இல்லாம இப்னுல் கையிமுடைய கிதாப். அதாவது இதெல்லாம் தமிழில் இல்லை என்பது ஒரு பெரிய குறை. ஆனால் அரபுலகம் இந்த கிதாபுகளை எல்லாம் கொண்டாடுகிறது. காரணம், கிடைத்திருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருடைய நீண்ட சர்ச்சைக்குரிய, நிறைய ஜெயிலுக்கெல்லாம் போறதுக்கு காரணமா இருந்த ஒரு நூல் மதாரிஜு சாலிகின் பைன மனாசிலி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதுக்குள்ள பூந்து வெளியே வர்றாரு. ஒரு கிதாபு பூரா இது சம்பந்தப்பட்டது. கிதாபுக்கு பேரு மதாரிஜு சாலிகின் ஃபி மனாசிலி பைன மனாசிலி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த கிதாப் எக்கச்சக்கமான சர்ச்சைகள் கடவுள் கொள்கை சம்பந்தமாக, ருபூபியத் என்கிற ரப்பினுடைய ஏகத்துவத்தை பேசக்கூடிய அந்த நூல் நிறைய. யாராவது ஏதாவது மசாயில் கேட்பாங்க, கேட்டுட்டாங்கன்னா உடனே ஏன் இது குறித்து ஒரு கிதாப் எழுதிடலாமே டப்புன்னு, அதாவது நமக்கெல்லாம் ஒரு டீ குடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி, அப்படி லட்டு மாதிரி டக்குன்னு உட்காந்து உடனே தூக்கிட்டு எழுத ஆரம்பிச்சு கிதாபாவே எழுதுறது. அதாவது கர்ப்பமாகிவிட்டால் மாதவிடாய் நின்றுவிடும், இது பொதுவான நடைமுறை. சில பேர்த்துக்கு கர்ப்பமானதுக்கு பின்னாடியும் மாதவிடாய் கொஞ்ச நாள் வரும், கர்ப்பமான பின்னாடியும் வரும். அதுல நிறைய பேர் பயந்துக்குவாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போவாங்க, என்ன கர்ப்பத்துக்கு பின்னாடி இப்படி வருது அப்படி இப்படின்னு. அல்லாம இப்னுல் கையிம்ட யாராவது அந்த மசாயில் கேட்டிருக்கணும். தனியா ஒரு கிதாப் அல் ஹாமிலு அல் தஹீது அம்லா, கர்ப்பஸ்திரி மாதவிடாய் அவளுக்கு வருமா வராதா, ஒரு கிதாப். அதாவது சிறிய சிறிய மசாலாக்களையும் கூட விட்டு வைக்காமல் உம்மத்துக்கு அதுல பங்களிப்பு செஞ்சிருக்கிறார். இந்த ஹதீஸ் சஹீஹா, இந்த ஹதீஸ் தஈஃபா என்றெல்லாம் நிறைய கேட்பாங்களா இல்லையா? சஹீஹான ஹதீஸா தஈஃபான ஹதீஸான்னு அது சம்பந்தமா தனியா கிதாப் அல் மனாருல் முனீஃப் ஃபி ஸஹீஹ் வல் தஈஃப். ஸஹீஹ் தஈஃப் விஷயத்தில் தெளிவான ஒளி இவர்கள் எழுதிய ஸஹீஹ் தஈஃபை குறித்த கிதாபுகள் இப்படி நிறைய சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிதாப் இருக்கே, நம்ம ஆரம்பத்துல சொன்னமே, ரூஹுக்கு அடுத்து ஜாதுல் மஆத், ரசூலுல்லாவுடைய வரலாறு அவ்வளவு சுவையோடு சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்புக்கு முன்னாடி தொடங்கி நபிமார்களை சொல்லி, ரசூல்மார்களை சொல்லி, அதுல ரசூல் வம்சங்களை சொல்லி, ரசூலுடைய வம்சத்தை சொல்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பால் கொடுத்தவங்க, வளர்த்தவங்க, வாழ்க்கையில வந்து போனவங்க, ரசூலுல்லாவுடைய அடிமைக, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வாகனங்கள், குதிரைகள், கழுதைகள், ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய உருக்கு சட்டைகள், ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வாட்கள், ரசூலுல்லாஹ் உடைய காலத்துல முஅத்தினாக இருந்தவர்கள், ரசூலுல்லாவுடைய காலத்துல சபையில யார் யார் எப்படி இருந்தாங்க, ஒரு 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 நேர்முக வர்ணனை. அல்லாமா இப்னுல் கையிமை வைச்சு அல்லாஹ் வாங்கின நல்ல வேலைகள்ல மிகப்பெரிய நல்ல வேலை ஜாதுல் மஆத் என்ற ஒரு கிதாப். ஃபர்ஸ்ட் பாடம் அல் இக்தியார், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிற அந்த அமைப்புகளை குறித்த பாடம், உலூஹியத் ருபூபியத்தை பற்றிய பாடம். ஒவ்வொன்றும் சிலது கேள்விப்பட்டதா தான் இருக்கும். அந்த கோணத்தை மட்டும் இப்னுல் கையும் விளக்கிற பாணி. 7 வானம், 7 வானத்துல சிறந்த வானம் 7வது வானம். இப்னுல் கையும் எழுதுறாரு, ஜிப்ரீலும் மீகாயிலும் இஸ்ராஃபீலும் 3 பேர் அதிலே தங்கியிருக்கிறார்கள். இத அவர் சொல்ல வர்ற கோணமும் அதற்கு விளக்க வர்ற செய்திகளும் வியப்பானது. வானங்கள் எல்லாம் சிறப்பு, அந்த வானங்களில் 7வது வானம் சிறப்பு. எனவே மலக்குகள் எல்லாம் சிறப்பு. ஆனால் மலக்குகளில் இந்த 3வரும் சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் இரவு தொழுகைக்கு நின்றாலும், சமயங்களில் இரவு தொழுகைகளில் இக்கட்டான நேரங்களில் துஆ செய்கிற போது அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல வ மீகால வ இஸ்ராஃபீல் என்று கூப்பிடுவார்கள். ரப்பை, படைத்த இறைவா, காப்பாற்றுகிற இறைவான்னு சொல்ற மாதிரி, ஜிப்ரீல் மீகாயில் இஸ்ராஃபீலுடைய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு தங்களின் துஆவுக்கு வலுவூட்டுவார்கள். ஒட்டுமொத்த மலக்குகள்ல இந்த 3 பேர் தான் ஆகச் சிறந்தவர்கள். எனவே வானங்களில் ஆகச் சிறந்த வானமாக இருக்கிற சமாஉ ஸாபிஅ என்கிற 7வது வானத்தில் இந்த 3வரும் தான் இருக்க வேண்டும். இது இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் ஒரு இடத்தை தொடர்றப்ப அதை விளக்கிற வர்ற வர்ணனை.
ஜாதுல் மஆதுடைய அடுத்த பாடம் என்ன தெரியுமா? ரசூல்மார்களை பத்தி. இந்த ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த விதத்தை எல்லாம் எழுதுவார். 1,24,000 பேர் நபிமார்கள், அதுல 313 பேர் மட்டும்தான் ரசூல்மார்கள். அதுல 5 பேர் உலுல் அஸ்முகள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. அந்த உலுல் அஸ்முகள்ல ஒண்ணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுல நிறுத்துற வரையும் இந்த படித்தரமும் கோணமும் இப்னுல் கய்யிம் முதலாக எழுதுகிறார். ஒட்டுமொத்த உலகத்தில் குலம் கோத்திர வரிசையில் எல்லாம் வல்ல இறைவன் அவுலாத இஸ்மாயில் என்கிற பனி இஸ்மாயில்களை அல்லாஹ் மேம்படுத்தினான். அவர் எழுதுறது இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ். ஒரு சரித்திரத்தை அணுகிற கோணம் பாருங்க. பனு இஸ்மாயில்களில் கினானாவை மேம்படுத்தினான், கினானாவிலே குறைஷை மேம்படுத்தினான், குறைஷியிலே பனு ஹாஷிமை மேம்படுத்தினான், பனு ஹாஷிமில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேம்படுத்தினான். கொண்டு வந்து ரசூல்கிட்ட முடிக்கிற ஒவ்வொரு படிக்கட்டு இருக்கா இல்லையா, இந்த படிக்கட்டு இப்னுல் கய்யிமுடைய பிளஸ் பாயிண்ட். பனி இஸ்மாயில், அதை விட சிறந்தது கினானா, அதை விட சிறந்தது குறைஷ், அதை விட சிறந்தது பனு ஹாஷிம், பனு ஹாஷிமில் சிறந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் அவங்க எழுதின கிதாபுல, எப்பவுமே கிதாபுகளை வாசிக்கிற போது நம்மை கவருகிற அம்சங்கள் நிச்சயமா இருக்கும். ஜாதுல் மஆதுன்னு சும்மா இப்படியே படிச்சுட்டு போறதில்ல. அடே அப்படியா என்று சொல்லி ஒரு 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 திருப்பத்தை, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற கிதாப் இதெல்லாம். அறிஞர் பெருமக்களினுடைய ஆய்வுகள் ஒட்டுமொத்தம் நிரப்பப்பட்டது. ரசூலுல்லாவை பத்தியும், ரசூலுல்லாவை சுற்றி இருந்த ரிஜால் ஆண்கள், ரசூலுல்லாவை சுற்றி இருந்த பெண்கள், ரசூலுல்லாவை சுற்றி இருந்த குழந்தைகள், ரசூலுல்லாவை சுற்றி இருந்த மௌலாக்கள், எவ்வளவு எழுதுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய முஅத்தின்கள் 4 பேர். நாம் இதற்கு முன்னாலே வேர்களும் விழுதுகளும் பேசுகிற போது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசுகிற போது ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு 10-20 தொடர்கள்ல நம்ம பேசியிருக்கோம். 4 மோதினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்தார்கள். அது இப்னுல் கய்யிம் எழுதியது. ஒன்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு கண் பார்வை இல்லாத அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரும் மதீனாவில். சஅதுல் கர்தி என்ற ஒருவர் இருந்தார், அவர் குபாவில் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில். இந்த 4 பேர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅத்தின்கள். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தானே எழுதுனது. பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இது வரலாறு. இவங்க 4 பேரும் ரசூலுல்லாஹ்வுக்கு முஅத்தின்களா இருந்த போக மாட்டாரு. ஏன்னா ஒருத்தருக்கு வரலாறோடு சேர்த்து ஃபிக்ஹ் சட்டமும் தெரியும் இல்லையா, இங்க கொண்டு வந்து அவருடைய ஃபிக்ஹின் அறிவை உள்ள சொருகுவார். இந்த 4 முஅத்தின்களில் யார் யாருடைய கருத்தை எந்தெந்த இமாம்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னு 4 மதுஹபையும் உள்ள கொண்டு வர்றார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அபூ மஹ்தூராவுடைய பாங்கு தான், அந்த காமத் தான். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கும் பிலாலுடைய அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமினுடைய பாங்கு காமத் தான். மாலிக் இமாம் 2க்கு இடையில இக்தியாரா இருப்பாங்க. 4 மதுஹபுக்காரர்கள் யாருடைய பாங்கை எடுத்தார்கள், யாருடைய இகாமத்தை எடுத்தார்கள், சின்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா இகாமத்துல கூட. ஷாஃபிகள், ஹனபிகள், இந்த மாதிரி மாலிகிகள்லாம் இது எல்லாம் எழுதுறாங்க. சொல்ல வர்றது என்னன்னா, யாராவது ஒருத்தருக்கு சீரத் என்கிற வரலாறும் படிக்கணும், ஃபிக்ஹ் என்கிற சட்டமும் படிக்கணும். 2 சேர்ந்து தெரியணும்னா ஜாதுல் மஆத கையில தூக்கணும். ஜாதுல் மஆத் அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இதையெல்லாம் மௌலாக்களை பத்தி எழுதுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேவகர்கள் யாரெல்லாம் சேவகர்களா இருந்தாங்க, அடிமைகளா இருந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகள்ல ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கிறது யாரு? அல்லாமா இப்னுல் கய்யிம். முதல் மௌலா ஸைத் இப்னு ஹாரிஸா ஸல்லல்லாஹு அலைஹி ஹிப்புர் ரசூல்னு அவருக்கு பேர். அவங்களுடைய மகன் உசாமாவுக்கும் தான். ரசூலுல்லாவுக்கு ஆக பிரியமானவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா தான் ஃபர்ஸ்ட். தாயிபிளை அடி வாங்குகிற போது சாய்ந்து கொள்ளுகிற தோளாக இருந்தவர் ஸைத் இப்னு ஹாரிஸா. கல்யாணம் ஆன புதுசுல மாப்பிள்ளை பொண்ணுக்கு அன்பளிப்பு கொடுக்குற மாதிரி பொண்ணும் மாப்பிள்ளைக்கு ஏதாவது அன்பளிப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஹதீஜா அம்மாவை கல்யாணம் பண்ண நேரத்துல ஹதீஜா அம்மா ரசூலுல்லாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யாராவது ஒரு அடிமையை போய் சந்தையில வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அன்பளிப்பு செய்யணும்னு ஹதீஜா அம்மா சந்தைக்கு வந்து விலைக்கு வித்துட்டு இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை வாங்கி கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரை என் சார்பாக உங்களுக்கு அன்பளிப்புன்னு கொடுத்தாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக பிடித்தமான ஃபர்ஸ்ட் மௌலா. எல்லா மௌலாக்களையும் வருஷப்படுத்துறாரு. நம்ம அதை பூராத்தையுமே சொல்லிட்டு போக முடியாது. 2வது இடம் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. சௌபான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்காம ஒரு நாள் அவர்னால இருக்க முடியாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்ச நாள் காணாம போயிட்டார், வரவே இல்லை. என்னாச்சு சௌபானுக்கு? கூப்பிட்டு விடுங்க. போய் கூட்டிட்டு வந்தாங்க. முகத்தினுடைய நிறமெல்லாம் மாறிடுச்சுன்னு இருக்கு. غاب عن الأيام ولقي النبي صلى الله عليه وسلم وقد تغير لونه. சௌபானுடைய அறிவிப்புகள்ல முக்கியமானது இது. கேட்டாங்க, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் வரல? இல்லை, நான் உங்களை பார்க்காம இருக்க முடியல. பார்க்காம இருக்க முடியலன்னா வரணுமல்ல அப்படின்னு. இல்லை, நான் இங்க வருவேன், ஆனா இங்க நான் உங்க கூட பழகிறது எல்லாமே எனக்கு எப்பவுமே இருக்கணும்னு நினைப்பேன். நான் மௌத்தா போய் யௌமுல் கியாமத்துன்னு ஆயிடுச்சுன்னா நீங்க எங்கேயோ இருப்பீங்க. உங்களுடைய அம்பியாக்களுடைய தர்ஜா வேற, நாங்கெல்லாம் எங்கேயோ இருப்போம். எனக்கு அதை நினைச்சதுல இருந்து என்னால எங்கேயும் போக முடியல, வர முடியல, முடங்கி கிடக்கிறேன்னா சொல்லும் போதுதான் குர்ஆன்ல அந்த வசனம் இறங்கியது. ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. அல்லாஹ் அருள் புரிந்த, அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லடியார்கள் எல்லாமே அவங்க நபிமார்களோடு, நல்லோர்களோடு, சித்திகீன்களோடு, ஷஹீதுகளோடு அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஆயத்து இறங்கினதுக்கு காரணம் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் சௌபானை டச் பண்ணும்போது இப்னுல் கய்யிம் வரிசைப்படுத்துறார். இந்த பாணி தான் கிதாப்ல ரொம்ப முக்கியமானது. சும்மா எழுதிட்டு போறதில்ல, நம்பர் 1 ஜெயித் இப்னு ஹாரிதா, நம்பர் 2 சௌபான், இப்படி கொண்டு போறதில்ல. அதற்கான துணை காரணங்களை எல்லாம் அடுக்காரு. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. மன் தகஃபல லி அல்லா யஸ்அல الناس شيئا اتكفل له بالجنة. அடுத்தவங்கள்ட்ட நான் கையேந்த மாட்டேன்னு உங்கள்கிட்ட யாராவது என்கிட்ட உறுதி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னப்போ இவர் உறுதி கொடுத்தார். கொடுத்தவர் என்னாச்சு தெரியுமா? மௌத்தாகிற வரையும் யார்கிட்டையும் எதுக்கும் இந்த சௌபான் கையேந்தல. ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ உட்கார்ந்து இருக்கிறப்ப துண்டு கீழே விழுந்துச்சுன்னா அவர் இறங்கித்தான் எடுப்பார். ஒருத்தர் எடுத்து கொடுத்தா வாங்க மாட்டார். எடுத்து கொடு அந்த மாதிரி கை நீட்டினதில்லை. இந்த ஹதீஸ அறிவிக்கிறதும் மன் தகஃபல, இந்த ஹதீஸ அறிவிக்கிறதும் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. கைல் இதெல்லாம் மௌலாக்களை வரிசைப்படுத்தி அவர்கள் எழுதுகிற போது நிறைய எழுதுறாங்க. ரசூலுல்லாவுக்கு ஹாதிம்களா இருந்தது யார் யார்? தலகாணி எடுத்து வச்சது யாரு? உது செய்ய தண்ணி எடுத்து வச்சது யாரு? போருக்கு போறப்ப முன்னாடி போனது யாரு? ஒட்டகத்துல ஜாமானத்தை எல்லாம் ஏத்துறது யாரு? ஒட்டகத்தை பாதுகாக்கிறது யாரு? இரவு நேரத்துல யாரு? பகல் நேரத்துல யாரு? உள்ளூர்ல யாரு? வெளியூர்ல யாரு? ஜாதுல் மஆத் ஃபீ ஹதீ கைரில் இபாத். அவ்வளவு அற்புதமான ஒரு கிதாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாட்களை பற்றி, அவங்க வச்சிருந்த கவச சட்டங்களை பற்றி, சட்டைகளை பற்றி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபிக்ஹ் சட்டங்களும் தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஹதியஹு ஃபி ஸலாத்தி வ ஹதியஹு ஃபி ஸௌமி வ ஸகாத்தி வல் ஹஜ்ஜி வல் உம்ரத்தி. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நோன்பு வச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ் எப்படி இருந்தது, உம்ரா எப்படி, நேர்முக வர்ணனையை போல ரசூலுல்லாஹ் தொழுததை, ஹஜ்ஜை, இதையெல்லாம் பார்க்கணும்னு ஒருத்தருக்கு ஆசை இருந்ததுன்னா அவர் ஜாதுல் மஆத் எடுத்து பார்க்கணும். என்ன மாதிரி எழுதியிருக்கிறாங்க? அரஃபா அன்னைக்கு நோன்பு வைக்கலாமா? இப்னுல் கய்யிம் எழுதுறார். அரஃபா அன்னைக்கு நோன்பு வைக்கிறது. அதை அவர் சொல்ல வர்ற பாணி ரொம்ப முக்கியமானது. என்ன தெரியுமா? அரஃபா ஹாஜிகளுக்கு ஈதுடைய நாள். ஈதுடைய நாள்ல நோன்பு வைக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கு யௌமுன் நஹர் ஈதுடைய நாள், யௌமுன் நஹர்ல நோன்பு வைக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கு, உலக முஸ்லிம்களுக்கு எல்லாத்துக்கும் ஜும்மா நாள் ஈதுடைய நாள். கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்சு, சூரியன் உதிக்கிற நாளில் எல்லாம் சிறந்த நாள். சய்யிதுல் ஐயாம்னு பேர் ஜும்மா நாளைக்கு. ஜும்மா நாள் நோன்பு வைக்கக்கூடாது, தனியா வைக்கக்கூடாது. ரம்ஜான்ல வரும்போது வந்துடும், தொடர்ல வரும்போது 3 நோன்புல வந்துடும். 3 தொடர்ந்து வரும்போது வியாழன் வெள்ளி சனி வைக்கலாம். தனியா ஒரு நோன்பை குறிப்பிட்டு வைப்பதற்கு வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்ய முடியாது இல்லையா? அரஃபாவில் வைக்கலாம். நிறைய ஹாஜிகள் அரஃபா அன்னைக்கு நோன்பு வச்சுக்கிறாங்க. ஆனா அது சுன்னத்துக்கு ஹிலாஃப்னு எழுதுறார் அல்லாமா இப்னுல் கய்யிம். இல்ல, வைக்க முடியாது. அது ஹாஜிகளுக்கு அரஃபா தான் ஈதுடைய நாள். அந்த அன்னைக்கு எப்படி நீங்க நோன்பு வைக்கிறீங்க? உண்மையும் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபால இருக்கிறாங்க, அவங்க ஹஜ்ஜில். இந்த கூட எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த உம்முல் ஃபதுல் அவங்களுக்கு சந்தேகம்.
நோன்பு வச்சிருப்பாங்களோ ரசூல்லா? வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்களோ? எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னமோ அதை சாப்பிட்டா தானே தெரியும். கொஞ்ச நேரம் யோசிச்சோம். ஏன்னா இது ஒரு பெரிய ரசூலுல்லாவுடைய ஹஜ்ஜ உலகத்துக்கு சொல்லணும். அதுதான் பெரிய ஹாஜிகளுக்கெல்லாம் ஆதாரம். என்ன செய்யலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன பையன்ட்ட ஒரு டம்ளர்ல பாலோ தண்ணியோ கொடுத்துட்டு ரசூலுல்லாவுக்கு கொடுன்னு கொடுத்துட்டாங்க. குடிக்கிறாங்களா பார்ப்போம், தெரிஞ்சு போயிருமில்ல நோன்பு வச்சிருக்காங்களா இல்லையான்னு. கொண்டு போய் பையன் நீட்டின உடனே செல்லாசில வாங்கி குடிச்சாங்க. அப்போ உம்முல் ஃபதுல் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா அன்று நோன்பு வைக்கவில்லை. அவ்வளவு பெரிய ரசூலை நோன்பு வைக்கலன்னு அப்புறம் நம்ம ஆஜி போய் உட்காந்துக்கிட்டு நான் நோன்பு வைக்கிறேன்னு வச்சுட்டு இருக்கிறது சுன்னத்துக்கு கிலாஃப். அது இந்த இந்த இதை மென்ஷன் பண்றது ரசூலுல்லாவுடைய நோன்பு எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாவுடைய ஹஜ். இந்த முவாசனான்னு சொல்லுவாங்க அரபியில, ஒப்பீட்டு அளவில் கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்துறது. இது இப்னுல் கய்யிம் அவர்களுக்கு கைவந்த கலை. ரசூலுல்லாவுடைய பகல் காலங்கள், ரசூலுல்லாவுடைய இரவு காலங்கள், இதை பட்டியல் போடுறார் அல்லாமா இப்னுல் கய்யிம். எதுல? ஜாதுல் மஆதுல. லைலத்துல் கதிர் சிறந்ததா, லைலத்துல் மேராஜ் சிறந்ததா? இப்னுல் கய்யிம் எழுதிய, நம்மை கவர்ந்த, இப்னுல் கய்யிம் என்று சொல்லுகிற போது ஈர்த்த விஷயங்கள் இதெல்லாம். லைலத்துல் கதிர் சிறந்ததா, மேராஜ் சிறந்ததா? இப்னுல் கய்யிமுடைய இந்த இடத்துல இப்னுல் கய்யிம் அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கு. சில பேர் சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுவார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னை அதிலிருந்து நீக்கிக்கிறாருன்னு அர்த்தம். மொட்டையா ஒரு கருத்து அவர்களுக்கு உடன்பாடா இருந்தா அப்படி எழுதிடுவார். இல்ல அந்த கருத்துல இருந்து அவர் உண்மையோ பொய்யோ அவர் விலகிக்க நினைக்கிறாருன்னா என்ன போட்டுருவார் தெரியுமா? யகூலு பஅதுன் நாஸ், சில மக்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு எழுதிடுவாங்க. அப்படி எழுதுறாங்க இதை. யகூலு பஅதுன் நாஸ் அப்படின்னு எழுதி உம்மத்துக்கு லைலத்துல் கத்ர் தான் சிறந்தது மேராஜை விட. ஏன்னா மேராஜில் மன்னிக்கப்படுற அளவுக்கெல்லாம் விட லைலத்துல் கத்ர் தான் அதிகமா மன்னிக்கப்படுது. தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குறாங்க, ஜிப்ரீல் இறங்குறாங்கன்னெல்லாம். ரசூலுல்லாவை பொறுத்தவரையும் லைலத்துல் கத்ரை விட அவங்களுக்கு மேராஜ் தான் சிறந்தது. ஏன்னா லைலத்துல் கத்ரை விட மிகப்பெரிய சங்கை செய்யப்பட்டதும் காபா கௌசைனுக்கு அல்லாஹ்வினுடைய திருச்சன்னிதானத்திற்கு அவர்கள் சென்று வந்ததும் கண்டு வந்ததும் ஜியாரத்தும் முலாகாத்தும் இதுவெல்லாம் ரசூலுல்லாவுக்கு. எனவே ரசூலை கவனிச்சு லைலத்துல் கத்ர் சிறந்ததா மேராஜ் சிறந்ததான்னு சொன்னா மேராஜ் தான் சிறந்தது என்று எழுதுகிறார்கள் அல்லமா இப்னுல் கய்யிம் அவர்கள். சரி, ஜாதுல் மஆதை பத்தி இவ்வளவு போல்றீங்களே, அப்படின்னா எல்லாருமே உலகம் பூரா எந்த கிதாபும் குறையில்லாம இருக்காது, எல்லாத்துலயும் கொஞ்சம் இருக்குமல்ல. இப்னுல் கய்யிம் எழுதிய ஜாதுல் மஆதிலும் சர்ச்சைக்குரிய சிலது இருக்கு. என்னென்ன சர்ச்சைன்னு விரிஞ்சு சொல்ல போக ஆரம்பிச்சா இது தொடர் போயிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சில தவறுகள் ஜாதுல் மஆதிலே இருப்பதை உலமாக்கள் தனி தொகுப்புகளாக உலகத்திற்கு எடுத்தாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்க தெரியுமா? அற்புதமான கிதாப் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள சில குறைகள், சில பேர் தக்கூனு நாதிரத்தன் ஜித்தன், அது குறையே இல்லாத மாதிரி தான், சில குறைகள் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதை ஏத்துக்கிற அவங்களுடைய ஸ்டூடெண்ட் அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா? உஸ்தாது எழுதுனதுல 1-2 தப்பெல்லாம் இருக்கிறத அவங்க ஏத்துக்கிறதோட அருமையான ஒரு வார்த்தையை அவர் தான் சொல்றார், எல்லா காலத்துக்கும் பொருந்துற ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? தவறிலே இருந்து பாதுகாக்கப்பட்ட நூல் என்பதை அல்லாஹ் தனது வேதத்திற்கு மட்டும்தான் வைத்திருக்கிறான். இதுல முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதாவது நீ என் புக்கை தப்புங்கிற, இல்ல என் புக்கை தப்புங்கிற, எல்லாத்தோட புக்கும் தப்பு தான். அல்லாஹ்வுடைய புக்கை தவிர வேற எந்த புக்கும் தப்பு இல்லாம இருக்க முடியாது. அபல்லாஹுல் இஸ்மத, அல்லாஹ் தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டது என்கிற அந்த தன்மையை இல்ல அலி கிதாபிஹி, தன்னுடைய வேதத்தை தவிர வேற எந்த கிதாபுக்கும் அவன் வைக்கல. உலகத்தில் குர்ஆனை தவிர நீங்கள் எந்த நூலை சொன்னாலும் ஏதேனும் ஒரு தவறில நிச்சயம் எங்காவது அது மாட்டிக்கொள்ளும். ஆக அல்லாமா இப்னுல் கய்யிமுடைய ஜாதுல் மஆத் ஒரு 4-5 கிதாபையாவது உள்ளுக்குள்ள அவங்க என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லலான்னு ஆசையா இருக்கு. ஆனா 3-4 தொடர் போயிடும். இப்னுல் கய்யிம் இந்த வாரத்தோடு இப்னுல் கய்யிம் முடிக்கப்பட வேண்டும். அவங்க எழுதின அபாரமான கிதாப் அல் ஃபவாயித், ஃபவாயித்னு ஒரு கிதாப். உண்மையாலுமே ஆலிம்களாக இருப்பவர்கள், ஞான வேட்கை உள்ளவர்கள் எல்லாம் அந்த கிதாபை கையில் எடுப்பார்கள். ஃபவாயித் 3 பார்ட் இந்த கிதாப்ல. ஃபர்ஸ்ட் 1வது ஹிகமுன் வ வசாயா,
நுட்பங்கள், வசியத்துகள்லாம் அதுல இருக்கும். 2வது பார்ட் குர்ஆனின் சில வசனங்களுக்கு தஃப்சீர்கள், தஃபாசிருன் லிபாது ஆயாத்துல் குர்ஆன். இது 2 பார்ட். 3வது பார்ட் மொத்தமாவே 3 பார்ட்டை தான் பிரிச்சிருக்காங்க. அஸ்ஸுஹுது வர் ரகாயிகு, ஆன்மீகம், உலகத்தை வெறுத்து வாழுவது, உலகத்தை துறந்து வாழுவது, ரப்பை நோக்கிய நெருக்கம். இதெல்லாம் இதுல என்னன்னா இந்த 3லயுமே இவங்களுக்கு தொடர்பு இருக்கு. இவங்க ஒரு அற்புதமான முஃபஸ்ஸிர், இவங்க ஒரு அற்புதமா உம்மத்துக்கு வசியத் செய்வார்கள். ஜுஹுது ரிகாக்களை தங்கள் வாழ்க்கை, நான் போன தொடர்லயே சொல்லிட்டேன், இப்னுல் கையிமை உலகத்திற்கு பிடித்ததற்கு நிறைய பேர்த்துக்கு பிடிச்சு போனதுக்கு 2 காரணம். 1 அவர்களின் இல்மு, 2 அவர்களின் இபாதத். இந்த 2 தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபவாயிதுல சில விஷயத்தை எல்லாம் எவ்வளவு நேர்த்தியா எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ் செய்த துவாக்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅ்ஸமி வல் மக்ரமி அப்படின்னு ஒரு துவா இருக்கு. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், மஅ்ஸம் பாவத்தை விட்டும், மக்ரம் கடனை விட்டும். இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இப்னுல் கையிம் இதுக்கு விரிவுரை எழுதுறார். அல் மஅ்ஸம் தகுனு ஹஸாரத்துல் ஆখিরা, பாவம் மறுமைக்கான நஷ்டம். அல் மக்ரம் ஹஸாரத்து துன்யா, கடன் எங்க வாங்கினாலும் யாரு வாங்கினாலும் சரி அது துன்யாவினுடைய நஷ்டம். இந்த 2ஐயும் விளக்குவார் பாருங்க இப்னுல் கையிம். எப்படி அது மறுமையின் நஷ்டம், எப்படி கடன் என்பது துன்யாவின் நஷ்டம். அதுல நிறைய மேற்கோள்கள், அது உண்மைதான். நல்ல மனிதர்கள் கூட கடன் வாங்கி ரொம்ப மோசமாக தன்னைத்தானே திட்டிக் கொள்ளும் அளவுக்கு போய்விடும். உலகத்தினுடைய மிக உயர்ந்த ஞான மேதை அல்லாமா இப்னு சீரின் கடன் வாங்கியதற்காக ஜெயிலில் இருந்தார். நீண்ட காலம் கடன் வாங்கியதற்காகவே ஜெயிலில் இருந்தார்கள். யாரும் பார்க்க கூட வரக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது மார்க்க சட்டத்தை சொல்லி கொடுங்கோளர்கள் ஜெயில போடுறது, அப்படி நான் வரல. நான் எதுக்கு வந்தேன்? கடன் வாங்கி கொடுக்க முடியாம சம்பந்தப்பட்டவன் வழக்கு போட்டு ஜெயில போட சொல்லிட்டாங்க. நான் ஜெயிலுக்கு வந்திருக்கேன். அல்லாமா இப்னு சீரின் அவர்களுடைய வரலாற்றை பேசுகிற போது நாம் வேர்களும் விழுதுகளும் தொடரிலே ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கின்றோம். அல்லாமா இப்னு சீரின் ஜெயில கடனுக்காக, கடன் பிரச்சனையில் அவங்க ஜெயில இருந்தப்பதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத். சஹாபாக்கள்ல கொஞ்சம் பிந்தைய காலத்தில் நீண்ட ஆயுளுக்கு அப்புறம் மௌத்தான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறப்போ என்னுடைய ஜனாசாவை இப்னு சீரின் குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டு போனதுனால அரசாங்கத்திடம் விசேஷ அனுமதி பெற்று சிறையில இருந்து வெளியே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை குளிப்பாட்டிட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னு வருது. இப்போ இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெருமக்கள் எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மக்ரம், கடன் தொல்லையால், ஹஸாரத்து துன்யா. அல்லாமா இப்னுல் கையும் ரசூலுல்லாவுடைய இந்த ஒவ்வொரு ஹதீஸுகள் அவங்க பாதுகாப்பு தேடினதையெல்லாம் பிரிச்சு எழுதுற பாணி அற்புதமான பாணி. நான் அதனால்தான் அவர்களுடைய பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் பன்னூல் ஆசிரியர் அல்லாமா இப்னுல் கையும் என்று தலைப்பு போட்டதற்கு காரணமே அதுதான். அவர்களுடைய நூல்களும் அந்த நூல்களில் புதைந்து கிடக்கிற ஞானங்களும். இப்படிப்பட்ட பெருமேதையான அல்லாமா இப்னுல் கையும் தங்களுடைய 60வது வயது ரஜபு பிறை 13 ஹிஜ்ரி 751 தலை 8வது நூற்றாண்டினுடைய நடுப்பகுதின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை நைட்டு அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். சும்மா லேசுமாசான உடம்பு சரியில்லாம இருந்து, அதாவது புதன் இரவு விடிந்தால் வியாழன் வஃபாத்தாகி வியாழக்கிழமை லுஹுருக்கு பின்னாடி அடக்கினாங்க. ஒட்டுமொத்த திமிஷ்கும் கூடிய அளவுக்கு மக்கள், வெள்ளம், பயங்கரமான வெள்ளம். ஒரு தடவை எல்லாம் முடியல. அங்க திமிஷ்கில வைத்து ஜாமியா உமவியில ஒரு தடவை தொழுக வச்சுட்டு இவங்க உஸ்தாதை எல்லாம் பண்ண மாதிரியே கொண்டு போய் கிரவுண்ட்ல வச்சு போற வழியில ஜாமியத்துல் ஜராஹ்ல வச்சு தொழுக வச்சாங்க. மிகப்பெரிய மக்கள் வெள்ளம். அந்த நாட்டில இருந்தல்ல, அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் வாகனங்களிலே, குதிரைகளில், ஒட்டகங்களில் சேர ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்குன்னா இப்னுல் கையிமினுடைய ஜனாசாவை தூக்குவதற்கு ஏற்பட்ட போட்டியும் நெரிசலும் ரொம்ப ஃபேமஸ். அவ்வளவு அந்த ஜனாசாவை தூக்குவதற்கு போட்டி போட்டார்கள். கடைசியில கொண்டு போய் பாபு சகீர்னு சொல்லி டமாஸ்கஸ்ல ஒரு கபிரிஸ்தான் இருக்கு. பிரபலமான உலமாக்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற மன்னரை அது. டமாஸ்கஸ்ல இருக்கிற பாபு சகீர்ல அவங்க வசியத்தோ என்னவோ தெரியல, அவங்க அம்மா கபருக்கு பக்கத்துல அடக்கணும்னு சொல்லி அவர்களுடைய தாயாரின் கபருக்கு பக்கத்திலே அல்லாமா இப்னுல் கையிம் அவர்களே அடக்கப்பட்டது. நம் துவா செய்வோம், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்திலும் ஷரியத்தை இஸ்லாமியாவை உலகத்திற்கு சொல்லுவதிலும் அவர்கள் நல்ல முறையிலே எழுதிய எழுத்துகளுக்காக இறைவன் அவர்களுக்கு நற்கூலிகளை வழங்குவானாக.
அவர்கள் மூலம் இந்த மண்ணில் எந்தெந்த கல்வியெல்லாம் பரப்பப்பட்டதோ அந்த பரப்பப்பட்டதில் சர்ச்சைக்குரியவைகள் அல்லாமல் உலக மக்கள் திருந்துவதற்கு, அவர்கள் தெளிவதற்கு காரணமாக இருந்த எல்லா எழுத்துக்களுக்கும் இறைவன் அவர்களுக்கு நற்கூலி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.